நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் பல கோடி சம்பாதிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டி தரப்போறேன். இந்த காசு உங்களுக்கு தெரியுதா? இந்த தாள் உங்களுக்கு தெரியுதா? இந்த 10 ரூபா தாள் உங்களுக்கு தெரியுதா? இதே மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணப்பட்ட இந்த மாதிரியான தாள், சரியா? இந்த மாதிரி புது தாள் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தா இந்த தாளுக்கு நாங்க 50,000 தருவோம். இந்த 20 ரூபா தாள் தான் ஆரம்பத்தில் நாங்க பயன்படுத்துறது. இந்த 20 ரூபா தாள், இந்த மாதிரி பழைய தாள்கள் இருந்தா ஒரு தாளுக்கு 500 ரூபா கொடுத்து வாங்குவோம். புதுசா இருக்குமா இருந்தா அதுக்கு நாங்க 5,000 ரூபா அந்த தாளுக்கு தருவோம். கண்டி நடன காட்டின் தலை இருக்கக்கூடிய ஒரு 50 ரூபா தாள் தான் இது. இது புதுசாகவே இருக்குது. இந்த மாதிரி புதிய நிலையில இந்த தாள் உங்கள்ட்ட இருக்குமாக இருந்தா இந்த 50 ரூபா தாளுக்கு நாங்க உங்களுக்கு 10,000 ரூபாய் தருவோம். சரி, இது 100 ரூபா தாள் உங்களுக்கு தெரியும். குருவி உள்ள தாள், செம்மஞ்சள் நிறத்துல சிவப்பு நிறம் மாதிரி இருக்கும். இந்த தாள் புதுசா உங்கள்ட்ட இதே மாதிரி நிலைமையில இருக்குமா இருந்தா இந்த தாளுக்கு நாங்க 20,000 ரூபாய் காசு தருவோம். ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் தாள் உங்கள்ட்ட புதுசா இருக்குமா இருந்தா இந்த 500 ரூபாய் தாளுக்கு நாங்க 50,000 ரூபாய் தருவோம். இதே பாருங்க, இதுதான் மயில் தாள்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? 1000 ரூபாய் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட தாள். இந்த தாள் உங்ககிட்ட இருக்குமா இருந்தா இந்த ஒரு தாளுக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். விளங்கிட்டா? 2 லட்சம் ரூபாய். அதுவும் புதுசா இருந்தா இந்த மாதிரி பழைய இந்த மைப்பட்ட மாதிரி இந்த ஊத்தப்பட்ட மாதிரி இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த காசுக்கு நாங்க 50,000 தருவோம். இப்படி உங்கள்ட்ட காசுகள் இருக்குமா இருந்தா நிச்சயமாக இன்பாக்ஸுக்கு வந்து மெசேஜை போடுங்க. நிச்சயமாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு நாங்க டீடைல்ஸ் அனுப்பி வைப்போம். உங்களோட அட்ரஸ் நீங்க தாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம்கள் நடக்குது. விளங்கிட்டா? இதெல்லாம் போய் ரைட்டா, இந்த காசு இருக்குதா, உங்கள்ட்ட இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துற சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால யாருமே ஏமாந்துடாதீங்க. இது சில நோக்கங்களுக்காக நடக்கலாம். முதலாவது நோக்கம் என்னன்னு சொன்னா, பொம்பளை பிள்ளைகள நம்பரை வாங்குறதுக்காக வேண்டி இன்பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. அவங்க மெசேஜ் பண்ண உடனே அவங்களோட பேசுறதுக்கு வாங்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யலாம். இந்த மாதிரி ஃப்ராடுத்தனத்தை செய்யலாம். ரெண்டாவது விஷயம் எதுக்காகன்னு சொன்னா, சில களவாணிகள் இருக்கிறாங்க, ஆன்லைன்ல களவாடக்கூடிய களவாணிகள் இருக்கிறாங்க. இந்த காசு என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னதுக்கு பிறகு நாங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அந்த நம்பருக்கு நீங்க உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து ஹாய்னு மெசேஜ் ஒன்று போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை போடுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. போடுறதுக்கு பின்னால அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேர், டீடைல்ஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க. நாங்க உங்களோட பேங்க் காசை போட்டுட்டு இந்த காசு எடுக்கிறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க எல்லாத்தையும் அனுப்பினதுக்கு பின்னால உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அங்கே ஹேக் பண்ணி இருக்கலாம். எப்போ உங்களோட அக்கௌண்ட்ல எப்பயாவது காசு விழுதோ அந்த டைமுக்கு அந்த காசை உருவதுக்கான ஒரு வழியா கூட இது இருக்கலாம். எனவே இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எச்சரிக்கிறேன். தயவு செய்து இதற்கெல்லாம் ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி ஆன்லைன் களவாணிகள்ன்ற வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளுக்கு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன்.